Hello my dear student, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து எப்படி எழுதலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுக்கு முதல்ல நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். பாருங்க, ஒரு ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கா அப்படின்னு நமக்கு சிம்பாலிக்கலி நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா இந்த ஈக்குலிபிரியம் சிம்பல் போடுவோம். அதாவது ரிவர்சிபிள் ஏரோ மார்க் போட்டிருப்போம். இப்படி இருந்தாதான் அது வந்து ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? எந்த ரியாக்ஷனா இருந்தாலும் நமக்கு ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ரெண்டு இருக்கும். இதுல ரியாக்டன்ட்ங்கிறது ஒன்னா இருக்கலாம், ரெண்டா இருக்கலாம், மூணா எப்படி வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி தான் நமக்கு ப்ராடக்ட்டுமே வந்து 1 2 3 எப்படி வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? பட் ரொம்ப முக்கியம், ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குலிபிரியம் சிம்பல் இருக்கா அப்படின்னு பாருங்க. நிறைய ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம இந்த ஈக்குலிபிரியம் எழுதுறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, எந்த ஒரு ரியாக்ஷனா இருந்தாலும் அதனோட டைரக்ஷன் எப்படி இருக்கு, அந்த ரியாக்ஷனோட ரேட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஆர்எஃப்னு போட்டிருக்கேன். இது ஒன்றும் கிடையாது, ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இது வந்து எப்பயுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். அப்போ ஒரு ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ன்றது பாருங்க இந்த டைரக்ஷன்ல நடக்க போகுது. இந்த டைரக்ஷன் நடக்கிற ஒரு ரியாக்ஷனுக்கு ரியாக்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஏ பி இந்த ரெண்டு தான் இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி. ஏன்னா நம்ம கிட்ட ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கு. சப்போஸ் 3 இருந்தா நீங்க 3 போட வேண்டியிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கிட்ட ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம இப்படி எழுதலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு வந்து ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இதே தான், பட் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ண போறோம், ஒரு ஈக்குவேஷனா நம்ம மாற்ற போறோம். அப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது நமக்கு இங்க ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும் இல்லையா? இதை வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இது ஒரு ரேட் கான்ஸ்டன்ட், பட் ஃபார் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அகைன் இந்த இடத்துல நம்ம அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டை நம்ம அப்படியே எழுத போறோம். சரிங்களா? ஸோ இதுதான் கம்ப்ளீட் ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன்னா நமக்கு பேக்வர்ட் ரியாக்ஷனும் நடக்குது. நல்லா நோட் பண்ணுங்க, இந்த சைட்லயும் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ ரேட் ஆஃப் த பேக்வர்ட் ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ சேம் ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ரேட் ஆஃப் த பேக்வர்ட் ரியாக்ஷன் இங்க பாருங்க, ஆர்பி அப்படின்னா பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அகைன் திஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்னா பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கான ரியாக்டன்ட். பாருங்க, ஒரு ரியாக்ஷன் இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னா நம்மளோட ரியாக்டன்ட் என்னவா இருக்கணும்னா சி அண்ட் டி இந்த ரெண்டு தான் ரியாக்டன்ட். சரிங்களா? ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு இது ரெண்டும் ப்ராடக்டா இருக்கும், பட் பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு இந்த ரெண்டும் ரியாக்டன்ட் ஏபி இந்த ரெண்டும் ப்ராடக்டா மாறும். பட் எப்பயுமே நம்ம வந்து ஒரு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதும்போது அந்த ஒரு ரியாக்ஷனுக்கான ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் தான் இங்க எழுதுவோம். ஸோ இது வந்து பேக்வர்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த ரியாக்ஷனுக்கு சி அண்ட் டி இதுதான் வந்து நமக்கு ரியாக்டன்ட். ஸோ தட் நம்ம இந்த இடத்துல அதனோட கான்சன்ட்ரேஷனை நம்ம எழுத போறோம். ஸோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டா இது வந்து கான்சன்ட்ரேஷன் மீன் பண்றோம். சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம், அகைன் இதை ஒரு ஈக்குவேஷனா மாற்ற போறோம். ஸோ ரேட் ஆஃப் த பேக்வர்ட் ரியாக்ஷன் வி ஆர் ஈக்குவேட்டிங். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அகைன் ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இந்த கான்ஸ்டன்ட் வந்து நான் பேக்வர்ட் ரியாக்ஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அகைன் அந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸை நம்ம அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். தட்ஸ் இட். கிளியர்? ஸோ இதுதான் நமக்கு ரேட் ஆஃப் த பேக்வர்ட் ரியாக்ஷன். இப்போ ஒரு ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு எப்படி ஈக்குவேஷன் இருக்குன்னு நமக்கு தெரியும், பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு எப்படி ஈக்குவேஷன் இருக்குன்னு தெரியும். பட் நமக்கு தேவையானது ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன். சரிங்களா? இந்த ரெண்டுமே சைமல்டேனியஸா வரணும். அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன் நமக்கு ஈக்குலிபிரியம்ல இருக்கும்போது அதோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் த பேக்வர்ட் ரியாக்ஷன். ஆக இந்த ரெண்டு ரியாக்ஷன், அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் இந்த ரெண்டுமே சேம் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு மீனிங். சரிங்களா? அந்த ரியாக்ஷன் ஸ்பீட் ஆர் ரேட் அப்படிங்கிறது ஈக்குவலா இருக்கும்போது அதனாலதான் நம்ம ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரெண்டுமே நம்ம ஈக்குலிபிரியம்ல இருக்கிறதுனால இது ரெண்டும் ஈக்குவல் ரேட்ல இருக்குதுன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ now rate of forward reaction equal to rate of the backward reaction. That's it. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த rate of forward reactionக்கு நம்ம கிட்ட ஈக்குவேஷன் இருக்கு and rate of backward reactionக்கு ஈக்குவேஷன் இருக்கு. ஜஸ்ட் நம்ம அதையே அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு நமக்கு என்ன அப்படின்னா பாருங்க, RF is equal to நான் என்ன எழுதலாம், KF into A and concentration of B.
which is equal to rate constant of backward reaction. And இந்த இடத்துல நமக்கு என்ன வரப்போகுது பாருங்க, concentration of C and concentration of D. That's it. Clear? So இந்த மாதிரி வரும். ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்க, KF இதை நான் இங்கே வச்சுக்கிறேன், இந்த KBயை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். KB அப்போ this is equal to, நான் இந்த மாதிரி எழுதலாம் பாருங்க, concentration of C, concentration of D and divided by concentration of A and concentration of B. Clear? That's it. Very simple. இங்க பாருங்க, rate constant of the forward reaction divided by rate constant of the backward reaction. இதைத்தான் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட், கேபிட்டல் K. இந்த இடத்துல சில நேரத்தில் ஸ்மால் K கூட போடுவாங்க, பட் கண்டிப்பா இந்த ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது கேபிட்டல் K-வா இருக்கணும். இதை வந்து நம்ம ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ தேர்ஃபோர் ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் சிம்பிள் மேனர் நம்ம என்ன எழுத போறோம், இது நமக்கு மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நமக்கு தேவைப்படாது, பட் இந்த ஏரியா நமக்கு முக்கியம். சரிங்களா? இதை நீங்க பார்த்தாலே நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த கான்சன்ட்ரேஷன் இன் எ ப்ராடக்ட் சைட். ஒரு ஈக்குவேஷன் நீங்க அப்படியே பார்க்கும்போது நமக்கு ப்ராடக்ட் சைடில் என்ன இருக்குன்னு பாருங்க, C and D இருக்கு, அண்ட் ரியாக்டன்ட் சைடில் A and B இருக்கு. சரிங்களா? பட் இருந்தாலும் இது வந்து ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கு, அதாவது பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு இந்த ரெண்டு ரியாக்டன்ட்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதை இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு ரியாக்ஷன் நீங்க பார்த்த உடனே ரைட் சைடில் இருக்கிறத ப்ராடக்ட் அண்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறத நம்ம ரியாக்டன்ட் அப்படின்னு அஷ்யூம் பண்ணும்போது சிம்பிளாக நம்ம ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் இமீடியட்டாக எழுதும்போது திஸ் இஸ் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை த ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத நம்மளால் எழுத முடியும். ஸோ ஒரு ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் டைரக்டாக எழுதும்போது கொடுத்த ஈக்குவேஷனில் எது வந்து ரைட் சைடு இருக்குன்னு பாருங்க, அதோட கான்சன்ட்ரேஷன் எடுத்து எழுதுங்க, C and D அண்ட் ஹோல் டிவைடட் பை அதோட ரியாக்டன்ட்ல என்னென்ன இருக்கோ அதை எழுதுங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B. தட்ஸ் இட். இவ்வளோதாங்க. இதுதான் வந்து ஒரு ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிள் மெத்தட். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்கேன். பட் நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த K எப்படி டைரக்டாக எழுதணும், இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு போதுமானது. கிளியர்? இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு தவறாமல் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.